Taste the Daily. திரு கே.சி. பழனிசாமி 2024 தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்ற கட்சியே இருக்காது அப்படின்னு பேசியிருக்கிறார். அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்கலாம், புரிந்து கொள்ளலாம்? இல்ல, இந்த பேட்டி எடுத்த புதிய தலைமுறைக்கு எல்லா அதிமுக தொண்டர்களும் சார்பாக பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம். இது போல நிறைய பேட்டிகளை இந்த ஒரு வாரத்துல தினம் ஒரு பேட்டி அண்ணாமலைகிட்ட எடுத்து போட்டீங்கன்னா 40லயே அதிமுக ஸ்வீப் பண்ணிரும். ஒன்று, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பக்குவம் இல்லாத, அரசியல் அனுபவம் இல்லாதவர் என்பதை எதை காட்டுதுன்னா, அவருக்கு இப்ப 2 ரோல் இருக்குது. ஒன்னும் கோவை தொகுதியினுடைய வேட்பாளர் அவர், இன்னொன்னு மாநில தலைவர். இந்த ஒரு வாரத்துக்கு ஒரு வேட்பாளராக முதல்ல தான் வெற்றி பெற வேண்டும். அடுத்து தன் கட்சி சார்பில் போட்டி இடுபவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும். உங்க பேட்டியில் எடுத்து பாருங்க, எந்த இடத்துலயாவது நாம் வெற்றி பெற்றால் இந்த தொகுதிக்கு அல்லது இந்த பகுதிக்கு அல்லது தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் நாங்க செய்ய போறோம், எல்லோரும் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று ஏதாவது பேசியிருக்காரு? அவரு முழுக்க முழுக்க அதிமுகவை திட்டத்துக்கு மட்டும். அதாவது இந்த பேச்சுக்கெல்லாம் 19ஆம் தேதிக்கு பிறகு மாநில தலைவராக அவர் பேச வேண்டிய பேச்சுக்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா கூட்டணிகள், அந்த மொத்த கூட்டணிய 10 தொகுதியில நிக்கிற வேட்பாளர்கள் பலத்துல 2 லட்சம் ஓட்டு வாங்குவாங்க, 20 லட்சம் ஓட்டு. மிச்சம் இருக்கிற 30 தொகுதியில 1 லட்சம் ஓட்டு வாங்குவாங்க, 30 லட்சம் ஓட்டு. மொத்தமா 50 லட்சம் ஓட்டு. ஒட்டு மொத்தமாக 11%, 12% வாக்குகளுக்குள்ளதான் இன்றைய சூழ்நிலைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. ஆனா பாஜகவா பாஜக கூட்டணியா? இல்ல, அண்ணாமலை பாஜகவா பாஜக கூட்டணியா? அந்த 12% அப்படியே எல்லாரும் சேர்த்து பாரிவேந்தர் இருக்காருன்னா அவருக்காக அந்த இடத்துல ஒரு 2 லட்சம் ஓட்டுக்கு வாங்குவார், அவ்வளவுதான். ஓபிஎஸ் இருக்காருன்னா அவருக்காக வாங்கலாம், தினகரன் அவருக்காக வாங்கலாம், தமிழிசை அவங்களுக்காக வாங்கலாம், சௌமியா அன்புமணி அவங்களுக்காக வாங்கலாம். அண்ணாமலை பார்த்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் 2014லயே 40,000 ஓட்டுல தான் தோற்றாரு. அப்ப இப்ப அண்ணாமலை சொல்றாரு இல்லையா, பெரிய எழுச்சி பெரிய வெற்றினா, இந்நேரம் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஜெயிச்சாருங்க அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கணும். ஏன்னா 2014லயே வெறும் 40,000 ஓட்டுகள் தானே வித்தியாசம். அண்ணாமலைக்கு அரசியல் அரிச்சுவடி தெரியலங்கிறத எங்களுக்கு 2ஐயும் கூட்டி பாருங்க, 9 லட்சம் ஓட்டு வருதுங்க, அதை காணாம போயிடுச்சுங்க வடிவேல் கிணத்தை தேடுற மாதிரி தேடுறாரு. அரசியல்ல 1+1 is not always 2. At times it is 0, at times it is 20. இந்த அரசியல் அரிச்சுவடி கூட புரியல. ஐபிஎஸ்ல ட்ரைனிங் அனுப்பிச்ச மாதிரி இவர் நாக்பூர்ல ஒரு 5 வருஷம் ட்ரைனிங் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் கட்சியில ஏதாவது ஒரு மாவட்ட பொறுப்புல இருந்து அவரை வளர்த்தி இருக்கணும். என்ன குறிப்பா சொல்றாருன்னா, திமுகவை மட்டும் எதிர்க்கிறதுக்கு எதுக்கு தமிழ்நாட்டுல அதிமுக, அதைத்தான் பாஜகவே செஞ்சிருமே அப்படின்னு கேக்குறாரு. திமுக எதிர்ப்புன்ற ஒரு கொள்கைக்காக மட்டும் அதிமுக தேவையான்னு கேக்குறாரு. நான் 3 பார்ட்டை பிரிச்சுக்கிறேன். அண்ணாமலை பேசுறது சரியா தப்பாங்கிறத விட அந்த பேச்சினுடைய விளைவுகள் என்னன்னா, திமுக என்ன குற்றஞ்சாட்டு, கள்ள உறவுன்னு. இப்ப இல்லன்னு அண்ணாமலை நிரூபிச்சுட்டாரா? அதிமுக தொண்டன் சோர்ந்து இருந்தா. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மேல வருத்தம்ங்க, அவர் கட்சியை ஒழுங்கா ஒன்றுபடுத்தி கொண்டு போகலைங்க அப்படின்னு சோர்ந்து இருந்தா. இந்த தேர்தல் வீட்டுக்கு கூப்பிடலைங்க, மந்திரி மதிக்கலைங்க, மாவட்ட செயலர் மதிக்கலைங்க, வேட்பாளர் என்ன பார்க்கலீங்கன்னு. இத கேட்ட உடனே என்னது, என் கட்சி காணாம போயிடுமா, அப்ப இந்த ஊருக்குள்ள எனக்கு என்னையா மரியாதை என்று நேற்று இரவுல இருந்து அதிமுக தொண்டன் சுறுசுறுப்பாயிட்டான் எல்லா இடங்கள்லயும். அடுத்து பூத் லெவல்ல பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஆளே கிடையாது. அந்த பூத்துல திமுகவும் அதிமுகவும் களமிறங்கி நின்றால் அந்த இடத்துல பாஜகங்கிறது ஒண்ணுமே இல்ல. அவர்களுக்கு இருக்கிறது அந்த சமூக வலைதள தாக்கங்கள்ல இருக்கிறது. வேணும்னா ஆன்லைன்ல ஓட்டிங் வச்சா அவர்களுக்கு ஓரளவுக்கு ஓட்டு கிடைக்கலாம். அப்ப எல்லா களங்கத்தையும் அதே மாதிரி அதிமுக சாதிய தாக்கம்னு ஒரு பேசிட்டாரா, ஊழல் அமைச்சர்கள் பேசிட்டாரா? இந்த சாதிய தாக்கத்தை உருவாக்குறதே பாஜக தானுங்க. இந்த ஊழல் அமைச்சர்களை பாதுகாக்கிறதே பாஜக தானுங்க. அடிப்படை தொண்டர் இந்த தலைமையை தேர்ந்தெடுக்கலாங்கிற விதியை மாற்றுவதற்கு துணை நின்றது பாஜகங்க. எனக்கு தெரியும், அன்றைக்கு நான் கட்சியில இருந்தேன், அதுக்கு டிராப்ட் போட்டு கொடுத்ததே பாஜகங்க. அப்ப அப்ப அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு இது தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய கிரெடிட். அதாவது அவர் கட்சி அவர்கிட்ட இருக்காதுன்றாரு.
இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இபிஎஸ் கட்சி இருக்காது, ஓபிஎஸும் டிடிவியும் ஜெயிச்சிருவாங்க, அதிமுக அவங்க தரப்பு கிட்ட போயிடும்ல சொல்றாரு அண்ணாமலை. அதிமுக தொண்டை என்ன நினைப்பான்? போக கூடாதுப்பா, ஓபிஎஸ் பாஜக பிளாங்க் பேப்பர் நீட்டுச்சுன்னா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு தான் வரும். அவர் சசிகலாக்கே நீட் நேரத்துல கையெழுத்து போட்டவர். மோடி கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சாஸ்தானமா விழுந்து குடிச்சுக்கிட்டே போட்டு வந்துருவார். அது வெள்ளை பேப்பர்ல போடுறோமா தரையில போடுறோமான்னு தெரியாம. அப்ப அதிமுக தொண்டை என்ன நினைப்பான்? இது நடந்துட கூடாது, எங்களுக்கு எடப்பாடி மேல 1000 வருஷம் இருக்குதுங்க, அது வேற. ஆனா ஏன் கட்சி அழியணும்னு நான் நினைக்க மாட்டோம்ல. அப்ப இந்த அண்ணாமலை பேச்சுக்கு அப்புறம் அதிமுக இபிஎஸ் விட்டு போயிடக்கூடாதுன்னு அதிமுக தொண்டர்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமா கன்சாலிடேட் ஆகி இபிஎஸ் கரத்தை பலப்படுத்திடுவாங்கன்றீங்க. இன்னொன்னு, சிறுபான்மையர் என்ன நினைப்பாங்க? நம்பி வாக்களிக்கலாம்ப்பா, இவங்க எதிர்த்து நின்றுவாங்க போலதான் இருக்கு. திமுக சொல்ற மாதிரி கள்ள உறவு இல்ல, பாஜகவை சரியா இவங்க எதிர்க்கிறாங்க அப்படிங்கறதான இது இதனுடைய விளைவுகள் பாருங்களேன். அதனால தயவு செஞ்சு நிறைய அதே மாதிரி கார்த்திகேயன் ஒரு இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா மோடி இவரை உடனே கட்சி நீக்கிறாரு. அதாவது இதனுடைய விளைவுகள் என்பது முழுக்க முழுக்க அதிமுகவுக்கு சாதகமானது. பாதகம்னு எடுத்தீங்கன்னா சார், தமிழ்நாட்டு ஓட் பேங்க்ல 80% திமுக அதிமுக இருக்கு. இப்ப நல்லது பண்ணிருக்காரா அண்ணாமலை? அதிமுகவுக்கு நல்லது பண்ணிருக்காரு. அந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் சேர்றதுக்கு, திமுக கிட்ட இருந்து பிரிஞ்சு அதிமுக சேர்றதுக்கு புதிய தலைமுறை நல்லது பண்ணிருக்கீங்க. நீங்க தினம் தயவு செஞ்சு அவருக்கு இருக்க மைக்க நீட்னா மனுஷன் மடைந்திருந்த வெள்ளமா அப்படியே எங்க நின்று பேசுறோம், எதுக்கு பேசுறோம்? நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு வேட்பாளர் அடுத்த வெள்ளிக்கிழமை போலிங் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒர்க் என்ன? கோவை மக்கள் நமக்கு வாக்களிக்கணும், அது வாக்கு கேட்கணும். எதுக்கு ஒருத்தர் ஓட்டு போடுவாங்க? அதிமுக அழிஞ்சிரும் ஜோதி இருப்பா, அதனால அண்ணாமலைக்கு ஓட்டு போடுவோம்னா சொல்லுவாங்க. Taste the Daily.